வணக்கம் மக்களே, வெல்கம் டு மிஸ்டர் TNVG தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். இந்த முறை நாம பார்க்க போறது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி. வழக்கமா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரினாலே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையவே இருக்கும். இந்த படத்துலயும் அப்படிதான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. அதுலயும் குறிப்பா கிளைமேக்ஸ்ல ஒரு தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட பெயர் த இன்விசிபிள் கெஸ்ட். நம்ம கதையோட ஹீரோ பேரு ஏட்ரியன் டோரியா. இவருக்கு யூரோப்பியன் அவார்ட்ஸ் ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் பிசினஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ற அமைப்பு பிசினஸ் மேன் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டையும் கொடுத்திருக்காங்க. விர்ஜினியா குட்மேன் அப்படின்ற ஒரு ஜூரி நம்ம ஹீரோவை சந்திக்கிறதுக்காக நேரடியா அவருடைய அபார்ட்மெண்ட்டுக்கே வராங்க. தன்னை அறிமுகப்படுத்துகிற விர்ஜினியா குட்மேன் உங்களுடைய லாயரான ஃபெலிக்ஸ் தான் அனுப்பி வச்சாரு அப்படின்ற விஷயத்த சொல்லவும் குட்மேனை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறாரு ஏட்ரியன். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துறேன்னு ஏட்ரியன் தன்னுடைய ரூமுக்கு போறாரு. அப்போ டிவியில நியூஸ் சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல பிரபல புகைப்பட கலைஞரான லௌரா விடேலுடைய இறுதி சடங்கு நடந்ததை பத்திய செய்திகளை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மரணம் ஒரு மர்மமான மரணம். லௌராவுடைய மரணத்துக்கு காரணம் அவருடைய காதலரான ஏட்ரியனா இருக்கலாம் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்படுறதாகவும் ஏட்ரியனை விசாரிச்சிட்டு இருக்காங்கன்ற செய்தியை டிவில ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. இதை குட்மேனும் பாக்குறாங்க. ஃப்ரெஷ் அப் ஆக போன ஏட்ரியன் அங்க வரும்போதே தான் லாயருக்கு போன் பண்ணதாகவும் லாயரோட போன் ரீச் ஆகல அப்படின்னு ஏட்ரியன் சொல்றாரு. அதுக்கு குட்மேனும் ஆமா, நானும் அவருக்கு கால் பண்ண ட்ரை பண்ணேன், அவருக்கு ரீச் ஆகல, ஒருவேளை அவரு சிட்டிக்கு வெளியே இருக்காரோ என்னவோ அப்படின்னு குட்மேன் சொல்றாங்க. இல்ல, இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னாரு, இப்போ எதுக்காக உங்களை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு ஏட்ரியன் சந்தேகமா கேட்க ஆரம்பிக்கிறாரு. உண்மைதான் மிஸ்டர் ஏட்ரியன், இதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட பேசும்போதும் எங்கிட்டையும் அப்படிதான் சொன்னாரு. ஆனா இப்போ நிலைமை மாறி போச்சு. எனக்கு தெரிஞ்ச சோர்ஸின் படி கடைசி நேரத்துல ப்ராசிக்யூஷன் தரப்புல ஒரு முக்கியமான விட்னஸ் கிடைச்சிருக்கிறதாகவும் அதன் அடிப்படையில அந்த விட்னஸ் விசாரிக்கிறதுக்காக கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த விட்னஸ் யாரு என்னன்னு எனக்கு தெரியல. எதுக்கும் நீங்க உங்களை தயார்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த தகவலை உங்கள்கிட்ட சேர்க்கறதுக்காகவும் நடந்த விஷயம் என்னன்றத மறுபடியும் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது இது சம்பந்தமா லீடு கிடைச்சா அதை பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு குட்மேன் சொன்னாங்க. குட்மேன் இதை சொல்லி முடிக்கவும் ஏட்ரியனுடைய முகம் மாற ஆரம்பிச்சது. நான் தான் எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேனே அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க சொன்னீங்க தான், இல்லைன்னு சொல்ல, உங்களுடைய வாக்குமூலத்துல நிறைய ஓட்டைகள் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு இன்னும் கூடுதலான தகவல் தேவைப்படுது. அதனால அந்த ஹோட்டல்ல உங்களுக்கும் லௌராவுக்கும் நடந்த விஷயத்தை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லணும்னு கேட்கவும் ஏட்ரியன் எல்லாத்தையும் சொல்ல தயாரானாரு. அதை கேட்கறதுக்கு ஏதுவா தன்னுடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி வச்சாங்க. தன்னுடைய பென், தன்னுடைய போன் எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வச்சாங்க. ஏட்ரியன் சொல்ல போற விஷயத்தை குறிப்பிடத்துக்கும் தயாரானாங்க குட்மேன். ஏட்ரியன் சொல்ல ஆரம்பிச்சாரு. அந்த ஹோட்டலுக்கு நாங்க வரவழைக்கப்பட்டிருந்தோம். சில மாசங்களாவே நானும் லௌராவும் ஒன்னாதான் இருந்தோம். யாரோ எங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள்கிட்ட இருந்து 1,00,000 யூரோஸ் வேணும்னு சொல்லி கேட்டு எங்களை மிரட்டிட்டு இருந்தாங்க. அந்த பிளாக்மெயிலர் எங்களை என்ன செய்ய சொன்னாங்களோ அதை தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ஏட்ரியன் சொல்லிக்கிட்டே வரவும் திடீர்னு இடமறிச்ச குட்மேன், அந்த ஹோட்டல் எதுக்காக போனீங்க? உங்களுடைய ஹோம் டவுன்ல இருந்து அந்த ஹோட்டல் 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அந்த ஹோட்டல் ஏன் அப்படின்னு கேட்கவும் நான் தான் சொன்னல, எங்களை அங்கதான் வர சொல்லி இருந்தாங்க அப்படின்னு சொன்னாரு ஏட்ரியன். இதுக்கு முன்னாடி லௌரா அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு குட்மேன் சந்தேகமா கேட்கவும் அது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்ல முடியும், இந்த கேஸ்ல என்ன வசமா சிக்க வைக்கதான் இவ்வளவு வேலைகளையும் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரு ஏட்ரியன். சரி, உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுல்ல, அந்த மெசேஜ் பத்தி சொல்லுங்கன்னு குட்மேன் கேட்க, அந்த பிளாக்மெயிலர் கேட்டிருந்த மாதிரியே நாங்க பணத்தை தயார்படுத்தி வச்சிருந்தோம். அந்த பிளாக்மெயிலர் எங்களை கான்டாக்ட் பண்ணுவான்னு 2 மணி நேரமா காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த பிளாக்மெயிலர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் லௌராவோட போன்ல இருந்தா எனக்கு வந்திருந்தது. லௌராவோட போன் அவங்க கைக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த மெசேஜ்ல ஹோட்டல் பெலவெஸ்டா ரூம் நம்பர் 715 அங்க வந்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. மெசேஜை பார்த்த நாங்க வேக வேகமா அங்க கிளம்பிட்டு இருந்தோம். நான் என்னோட ட்ரெஸ் ரூமுக்கு போய் நிக்கும் போது என் பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி உணர்ந்தேன். அது யார் என்னன்னு பாக்குறதுக்குள்ள அந்த நபர் என்னோட கழுத்தை பிடிச்சு என்ன நிலகுலைய வச்சுட்டான். கீழே விழுந்தனா என்னோட சுயநினைவு இழந்துட்டேன். சில நிமிஷங்களுக்கு பிறகுதான் நான் கண் விழிச்சு பார்த்தேன். அப்ப போலீஸ் எங்க ரூம் உடைய கதவை தட்டிட்டு இருந்தாங்க. தட்டு தடமாற எழுந்தனா லௌராவை தேடி அவளோட பெட்ரூமுக்கு போனேன். அங்க அவன் மயங்கி விழுந்து கிடந்தா. அவளை தொட்டு தூக்கும் போதுதான் அவளுக்கு உயிர் இல்ல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் கத்தி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது போலீஸ் டோரை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்தாங்க. நான் தான் லௌராவை கொலை பண்ணிட்டேன்னு என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு அரெஸ்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னு அன்னைக்கு நடந்த விஷயத்த வரிசையா சொல்லி முடிச்சாரு ஏட்ரியன். மிஸ்டர் ஏட்ரியன், போலீஸ் ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, உங்க ரூமுக்கு வெளியே இருந்த ஐ விட்னஸ் உடைய கூற்றுப்படி உங்க ரூம்குள்ள இருந்து பலமான அலறல் சத்தம் கேட்டதாகவும் அவங்க தான் போலீஸுக்கு தகவல் சொன்னதாகவும் போலீஸ் அங்க வர வரைக்கும் உங்க ரூம்குள்ள இருந்து யாரும் வெளியே போகலன்னு சொல்லியிருந்தாங்க.
அங்க வந்து போலீஸ் கதவை தட்டி பார்த்திருக்காங்க. உள்ள இருந்த எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு போதுதான் கதவை உடைச்சிருக்காங்க. கதவை உடைக்கும் போது கதவுல சேஃப்டி லாக் போடப்பட்டு இருந்தது அப்படின்றதையும் ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்க ரூமுக்குள்ள இருந்த எந்த ஒரு விண்டோவும் உள்ள இருந்து திறக்கப்படல அப்படின்னு உறுதிப்படுத்தி இருந்தாங்க. ஏன்னா அது குளிர் மாதம், விண்டோஸோட கைப்பிடிகளை எல்லாமே நிர்வாகம் ரிமூவ் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படி பார்த்தா நீங்க சொல்ற அந்த நபர் அங்க இருந்து எப்படி தப்பிச்சு போயிருக்க முடியும்? அவர் தப்பிச்சு போக வாய்ப்பே இல்லையே அப்படின்னு குட்மேன் கேட்க, அது எனக்கு தெரியாது, என்ன சிக்க வைக்கதான் தெளிவா திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு ஏட்ரியன் சொல்ல, யாரு திட்டம் போட்டிருக்காங்கன்னு குறுக்கு கேள்வி கேட்டாங்க குட்மேன். அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு பிடி கொடுக்காம பேச ஆரம்பிச்சாரு ஏட்ரியன். குட்மேனுக்கு கொஞ்சம் லேசா கோவம் வந்து, ஏட்ரியன் இங்க பாருங்க, இந்த ஃபீல்ட்ல எனக்கு 30 வருஷம் அனுபவம் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தொழில 2 விதமான கிளையண்ட் தான் இருப்பாங்க. இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன சொல்றோமோ அதை கேட்டுட்டு அப்படியே நடக்கிறவங்க. இன்னொருத்தர் எங்களை விட புத்திசாலிகள் நினைச்சுக்கிட்டு உண்மைகள் எல்லாத்தையும் மறைச்சு அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுறவங்க. நீங்க 2வது வகை. என்னை விட நீங்க புத்திசாலி நினைச்சீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து நான் விலகிக்கிறேன். உங்களுக்கு என்னால உதவி செய்ய முடியாது. ஏட்ரியன், நமக்கு நேரம் இல்ல. ஏற்கனவே 10 நிமிஷம் கடந்துருச்சு. நீங்க இன்னும் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட முழுமையா பேச ஆரம்பிக்கல. நீங்க உண்மைகளை சொன்னா மட்டும்தான் என்னால உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னோட பேக்ல இருந்து ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து ஏட்ரியன் முன்னாடி வச்சாங்க. அதுல ஒரு இளைஞனுடைய புகைப்படம் இருந்துச்சு. அதுக்கு கீழே பிரெஞ்சுல எழுதப்பட்டிருந்தது. அதுக்கான ஆங்கில அர்த்தம், A man is disappearing from Bierge. பியர்ஜில் இருந்து காணாமல் போன இளைஞன் அப்படின்ற தலைப்புல ஒரு செய்தியை அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்தாங்க. அந்த ஹோட்டல்ல நீங்க இருந்தப்போ உங்களை தாக்குனது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? குட்மேன் கேட்ட கேள்விக்கு ஏட்ரியன்ட்ட பதில் இல்ல. இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுமான்னு கேட்டதுக்கு ஒரு சில நொடிகள் அமைதியா இருந்துட்டு பேச ஆரம்பிச்சாரு ஏட்ரியன். இந்த பிரச்சனை 3 மாசத்துக்கு முன்னாடி தொடங்குச்சு. ஏட்ரியனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி சோனியான்ற மனைவியும் அலெக்ஸ் என்ற குழந்தையும் இருந்துச்சு. சோனியாவுக்கு தெரியாமலேயே அபிஷியல் ட்ரிப் போறன்னு போய் சொல்லிட்டு தான் லௌரா கூட தங்கி இருந்தாரு ஏட்ரியன். ஏட்ரியனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு விஷயம் தெரிஞ்சும் லௌரா ஏட்ரியன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அவங்க தங்கிய இடத்துல இருந்து சிட்டிக்கு கிளம்பினாங்க. போகும்போது வழியில ஏட்ரியன் கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி தான் டிரைவ் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது ரைட் எடுக்க சொல்லி மேப்ல காட்டுச்சு. ஆனா ஏட்ரியன் சீக்கிரம் போகணுன்றதுக்காகவே லெப்ட்ல திரும்பினாரு. அந்த பாதை ஒரு காட்டு பாதை. அங்க நிறைய மான்கள் இருக்கும், கவனம் தேவைன்னு சைன் போர்டு வச்சிருந்தாங்க. அதை அவர் கவனிக்க கூட இல்ல. ஏட்ரியன் காரை வேகமா ஓட்ட ஆரம்பிச்சிருந்தாரு. ஏட்ரியனுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. அதை பத்தி லௌரா கிட்ட பேசவும் ஆரம்பிச்சாரு. இப்பெல்லாம் நான் நிறைய பொய் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு ஏட்ரியன் வருத்தமா சொல்லும் போது, என் கூட இருக்கும் போது நீ பொய் சொல்றது இல்ல அப்படின்னு லௌரா சொன்னாங்க. ஆமா, உன் கூட இருக்கும் போது நான் பொய் சொல்றது இல்ல, ஆனா நீ இல்லாத நேரம் எல்லாமே நான் பொய்ய மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏட்ரியன் வருத்தமா சொல்லவும், என் கூட இருக்கும் போது நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையான்னு லௌரா கேட்க, அதுக்கு ஆமான்னு பதில் சொல்லாம இல்லன்னு பதில் சொல்லாம, நம்ம ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போது என்ன பேசணுன்றது ஞாபகம் இருக்கா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு ஏட்ரியன். ஏன் சோனியா விட்டு நீ விலகணும்னு நினைக்கிறியான்னு லௌரா கேட்டதுக்கு, இல்ல சோனியாவை என்னால விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு ஏட்ரியன் சொன்னாரு. உன்னால சோனியா விட்டு கொடுக்க முடியாதுன்னா என்னாலையும் ப்ரூனோவை விட்டு கொடுக்க முடியாது. நாம 2 பேரும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு உனக்கு புரியுதா இல்லையான்னு ஏட்ரியன் கேட்டதும், எதுக்காக இந்த பேச்சை இப்ப பேசிட்டு இருக்கோம், எல்லாமே சரியா தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி பண்ணாங்க லௌரா. ஏட்ரியன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாரு அப்படின்றத லௌராவால புரிஞ்சுக்கவே முடியல. இந்த பேச்சு நடந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு கார் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு மான் குறுக்க ஓடி வந்துச்சு. மான் மேல மோதாம இருக்கிறதுக்காக ஏட்ரியன் தன்னொரு காரை லெப்ட்ல திருப்பினாரு. அப்படி அவர் திருப்பும் போது பாஸ் ஆயிட்டு இருந்த காருடைய பின்பகுதியில ஏட்ரியனுடைய கார் மோதவும் ஏட்ரியனுடைய கார் அப்படியே ஸ்கிட் ஆக ஆரம்பிச்சது. ரொம்பவும் கஷ்டப்பட்டுதான் தன்னுடைய காரை நிறுத்தினாரு. ஆப்போசிட்ல வந்துட்டு இருந்த காரோடைய பிற்பகுதியை ஏட்ரியனோட கார் இடிக்கவும் அந்த கார் ரொம்பவே நிலத்தடுமாறி ஒரு மரத்துல பலமா மோதி நின்னுச்சு. இந்த விபத்து ஒரு கண்ணிமைக்கிற நேரத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு ஏட்ரியனுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. தனக்கும் லௌராவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்றதை உறுதிப்படுத்திக்கிட்டு தன்னுடைய காரை விட்டு இறங்கினாரு ஏட்ரியன். கூடவே லௌராவும் இறங்கினாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த கார் கிட்ட போனாங்க. அந்த காருக்குள்ள ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு பலமான காயங்கள் ஏற்பட்டிருந்தது. நெத்தி போட்டுல இருந்தும் மூக்குல இருந்தும் ரத்தம் விழிஞ்சுட்டு இருந்தது. அவனுடைய கண்கள் திறந்தே இருந்துச்சு. லௌரா அவனை எழுப்பி பார்த்தாங்க. அவன்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. அப்பதான் காருக்குள்ள கவனிச்சாங்க, அவன் சீட் பெல்ட்டும் போடல. அது மட்டும் இல்ல, போன்ல டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே டிரைவும் பண்ணிருக்கான். ஏட்ரியன் இந்த ஆக்சிடென்ட் பத்தி போலீஸுக்கு சொல்றதுக்காக கால் பண்ண ஆரம்பிச்சாரு. அதை பார்த்த லௌரா ஓடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கவும், போலீஸுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு ஏட்ரியன். போலீஸுக்கா? நாம என்ன தப்பு பண்ணோம்? எல்லாத்துக்குமே காரணம் குறுக்க வந்துச்சு அந்த மான் தான். அது மட்டும் இல்ல, அவன் சீட் பெல்ட் யூஸ் பண்ணவே இல்ல, டிரைவ் பண்ணிக்கிட்டே டெக்ஸ்டும் பண்ணிருக்கான். இதுக்கு நாம எப்படி பொறுப்பெடுத்துக்க முடியும்
அப்படின்னு லௌரா கோவமா சொல்லவும், நீ தான் என்ன வேகமா போக சொன்ன, அதனாலதான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு பதிலுக்கு ஏட்ரியனும் கோவப்பட ஆரம்பிச்சாரு. இரு பொறுமையாயிரு அப்படின்னு ஏட்ரியனை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க. இங்க பார், இப்ப நீ போன் பண்ணினா எல்லாமே கெட்டு போயிடும். உனக்கு சோனியா முக்கியம், உன்னோட குழந்தை முக்கியம், உன்னோட கரியர் ரொம்பவே முக்கியம். இதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இதை அப்படியே விட்டுடு. யாரும் எதையும் பார்க்கல, யாருக்கும் எதுவும் தெரியாது, இந்த பிரச்சனையை இங்கே இப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏட்ரியனை சமாதானப்படுத்தவும் ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேரும் யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி அங்கிருந்து கிளம்பணும்னு வேகமா வண்டியில வந்து ஏறினாங்க. ஏட்ரியன் வண்டியை ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணாரு. வண்டி ஸ்டார்ட்டே ஆகல. 2-3 முறை முயற்சி பண்ணியும் வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அந்த சமயத்துல இவங்க வந்த பாதையில இன்னொரு வண்டி இவங்களை நோக்கி வர ஆரம்பிச்சது. அதை லாரா கவனிச்சுட்டாங்க. உடனே நீ வண்டி விட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சிடென்ட் ஆன அந்த பையனோட காருக்கு ஓடினாங்க. அந்த காரோட ஆர்சி புக்கை எடுத்துட்டு வந்து ஆக்சிடென்ட் பத்தி நோட் பண்ற மாதிரி ஆக்டும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி அந்த காரும் இவங்க நோக்கி வந்துச்சு. வந்தவரு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ன்றத பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டாரு. தன்னோட காரை நிறுத்தி 2 பேரையும் விசாரிக்கவும் ஆரம்பிச்சாரு. ஏதாவது பிரச்சனையா, ஆம்புலன்ஸை கூப்பிட்டோமா அப்படின்னு கேட்டதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, என்னோட வண்டி தான் ஸ்கிட் ஆயிருச்சு, இவர் வண்டியில தெரியாம மோதிட்டேன்னு லௌரா பதில் சொன்னாங்க. அப்போ அந்த பையனுடைய போன் ரிங் ஆக ஆரம்பிச்சது. அநேகமா இன்சூரன்ஸ் காரங்க தான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு அந்த காருக்கு ஓடினாங்க. போனை எடுத்து கட் பண்ணிட்டு அந்த போன்ல பேசுற மாதிரி ஆக்டும் பண்ணாங்க. பண்ணவங்க தன்னுடைய ஓவர் கோட்ல அந்த போனையும் வச்சுட்டாங்க. அந்த பையனோட பாடி தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக உட்காந்துட்டு இருந்த அவனை சீட்ல படுக்க வச்ச மாதிரி போட்டுட்டு டோரை லாக் பண்ணிருந்தாங்க. படுக்க வச்சதுனால டோர் வழியா ப்ளீட் ஆயிட்டு இருந்த அவனுடைய ரத்தம் வெளியில சொட்டவும் ஆரம்பிச்சது. இதை லௌராவும் கவனிச்சாங்க. அதை மறைச்ச மாதிரி நீக்கவும் அந்த நபர் லௌராக்கு நேர காரை நிறுத்தி யாருக்கு எந்த அடியும் படல அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டு மறுபடியும் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. அந்த கார் அடுத்த டேர்னிங்ல மறைஞ்சதுமே ஏட்ரியன் சத்தம் போட ஆரம்பிச்சாரு. அந்த ஆள் நம்மள பாத்துட்டான், சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு லௌரா கிட்ட சொல்லவும், ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்றதுக்கு ஒரு விட்னஸ் இருக்கு, இப்ப நம்ம அப்படியே விட்டுட்டு போக முடியாது. நல்ல வேலையா அடிப்பட்ட அந்த பையனை அவர் பார்க்கல, இவனை இங்கேயே இப்படியே விட்டுட்டு போனோம்னா இவன் இறந்ததுக்கு நாம தான் காரணம்னு இப்ப கார்ல போனானே அவனே சாட்சி சொல்லுவான், ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு அப்படின்னு ஏட்ரியனை கன்வின்ஸ் பண்ணி அவனுடைய பாடியை மறைக்கிறதுக்கான முயற்சியில இறங்க ஆரம்பிச்சாங்க. அவன் பாடியை கொண்டு வந்து அவனுடைய கார் டிக்கிலேயே வச்சுட்டு, இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும், அதன் பிறகு நான் இங்க இருந்து கிளம்புறேன், பாடியை வச்சிருக்க இந்த கார் எடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்னு லௌரா ஏட்ரியன் சொல்லவும், இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணட்டும், எங்க போட்டோம் அப்படின்னு ஏட்ரியன் குழப்பமா கேட்க ஆரம்பிச்சாரு. அது எனக்கு தெரியாது, இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும், இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு நம்ம ஒருத்தர் சந்திக்க கூட வேணாம், இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்குவோம் அப்படின்னு லௌரா சொல்லவும் ஏட்ரியனுக்கும் அது சரின்னு தான் பட்டுச்சு. அவரு அந்த கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. லௌரா யாராவது உதவிக்கு வருவாங்களா அப்படின்னு காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. நான் அங்கிருந்து அந்த கார் எடுத்துட்டு கிளம்பினேன். சுமார் 1 மணி நேரம் அந்த காரை ஓட்டிட்டு போயிருந்திருப்பேன். வழி நெடுக்க நான் ஏன் லௌராவை சந்திக்க வந்தேன், நான் என் ஃபேமிலி கூட இருந்திருந்தா இந்த பிரச்சனைக்கு வந்திருக்காது இல்ல, நான் லௌராவை சந்திக்க வந்தது தப்பு, ரொம்ப நேரம் தூங்கினது தப்பு, இதெல்லாம் நான் பண்ணாம இருந்திருந்தா அந்த மான் என்னோட பாதைக்கு குறுக்க வந்திருக்காது, நானும் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியாக இருந்திருப்பேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு நடந்த விஷயங்களை குட்மேன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த காரை என்ன பண்ணேன்னு குட்மேன் கேட்க, அந்த காரை நான் முழுகடிச்சிட்டேன், அந்த பையனோட இறந்த உடல் அதுல தானே இருந்துச்சு அப்படின்னு குட்மேன் கேட்கவும், ஆமா அப்படின்ற மாதிரி தலையாட்டினாரு ஏட்ரியன். காரை எடுத்துட்டு வந்த பிறகு என்னாச்சுன்னு மறுபடியும் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து 1 மணி நேரத்துக்கு பிறகு நான் ஒரு டேம் கிட்ட வந்தேன். அந்த இடம் தான் சரியான இடம்னு முடிவு பண்ணி அந்த டேமோட கரையோரமாவே போய் யாருமே பார்க்காத நேரத்துல அந்த காரை டேம்குள்ள தள்ளி விட்டேன். கார் கொஞ்சம் கொஞ்சமா முழுகிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அந்த கார் முழுசா முழுகின பிறகுதான் எனக்கு நிம்மதி பெருமூச்சே வந்துச்சு. லௌரா சொன்ன விஷயங்கள் என்னோட காதுல எதிரொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த பையனுடைய வாழ்க்கைய நாங்க இல்லாம பண்ணிட்டோம். அதை நினைச்சு ஒரு கட்டத்துல எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆச்சுன்னு ரொம்பவும் வருத்தப்பட்டு குட்மேன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஏட்ரியன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு குட்மேன் கேட்கவும், வழக்கமா லௌரா கிட்ட நான் பேசுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ப்ரீபெய்டு கார்டை யூஸ் பண்ணி அவளுக்கு போன் பண்ணேன், நான் எங்க இருக்கேன் அப்படின்றதையும் சொன்னேன். அவளும் என்ன தேடி வந்தா. இந்த முறை லௌரா தான் காரை ஓட்டிட்டு இருந்தா. நான் கார்ல ஏறினதும் அவ ரொம்பவே பயந்து போயிருந்தா. என்கிட்ட புலம்புற மாதிரி பேசவும் ஆரம்பிச்சா. நான் என்ன ஆச்சுன்னு அவள்கிட்ட கேட்டேன். நான் அங்கிருந்து வந்த பிறகு நடந்த விஷயத்த என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா லௌரா. ஹெல்ப் லைனுக்கு போன் பண்ணவ தன்னுடைய கார் பிரேக் டவுன் ஆயிருச்சுன்னு, என்னோட காரை மெக்கானிக் ஷாப் கொண்டு போகணும், அதுக்காக ஒரு டோ ட்ரக் வேணும் அப்படின்னு உதவி கேட்டிருந்தா. அவங்களும் செய்யறேன்னு சொல்லி இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் அவளை நோக்கி ஒரு கார் வர ஆரம்பிச்சது. அதுல இருந்து இறங்கி வந்த நபர் லௌரா கிட்ட ரொம்ப அக்கறையா விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அவளுக்கு உதவி வேணுமா, ஏதாவது உதவினா சொல்லுங்க, தான் செய்யறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. தன்னோட கார் ஸ்டார்ட் ஆகலன்னு ரோட் அசிஸ்டன்ஸ் ஹெல்ப் கேட்டிருக்கேன், அவங்களும் உதவி செய்யறதா சொல்லியிருக்காங்க. அவனுக்காக
காத்திருக்கிறேன் அப்படின்னு லௌரா சொல்லியிருக்கா. அவர் பேரு தாமஸ் கரேடோ. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த காரோட கம்பெனில ஒர்க் பண்ணதாகவும் இந்த காரை பத்தி எல்லா மெக்கானிசமும் தனக்கு தெரியும் அப்படின்றதையும் தான் வீட்டுல இதுக்காக ஒரு கேரேஜ் வச்சிருக்கேன்னு சொல்லி காரோட பேனட்டை திறந்து இன்ஜினை செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. செக் பண்ணிட்டு இன்ஜினையும் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகல. இன்ஜினுடைய சென்சார்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதுதான் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இதை ரீசெட் பண்ணா சரியாயிடும். இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் என்னோட வீடு இருக்கு, காரை அங்க டோ பண்ணிட்டு போயிட்டோம்னா அங்க வச்சு உங்களுடைய காரை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு தாமஸ் கரேடோ சொல்லியிருக்காரு. லௌராவும் தாமஸுடைய உதவி ஏத்துக்கிட்டு காரை டோ பண்ணி அவரோட வீட்டுக்கும் கொண்டு போயிருக்கா. போற வழியில லௌராவை தாமஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு பார்சிலோனா அப்படின்னு பதில் சொல்லியிருக்கா. இங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்னோட சிஸ்டரோட வீடு இங்க பார்பஸ்ட்ரால இருக்கு, அவளை பார்க்க வந்தேன் அப்படின்னு லௌரா தாமஸ் சொல்லியிருக்கா. அப்படியா? அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் ஒரு நேச்சர் ரிசர்வ் இருக்கு, அங்கதான் என்னோட ஒய்ஃப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. இப்போ பேர்ஜி பக்கத்துல ஒரு வேலை இருக்கு, அங்கதான் அவ வேலை செய்யறா. அந்த வேலையில இருந்து 20 நிமிஷம் தான் எங்க வீடு. என் ஒய்ஃப் லிட்டரேச்சர் நல்லாவே டீச் பண்ணுவா, அவளுக்கு கேன்சர், அதனாலதான் நிம்மதியை தேடி இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க லௌராவை கேட்டதுக்கு தன்னுடைய உண்மையான ப்ரொஃபஷனான போட்டோகிராஃபியை மறைச்சி ஒரு புக் ஸ்டோர் வச்சிருக்கிறதா தாமஸ் கிட்ட போய் சொல்லியிருக்கா லௌரா. அது மட்டும் இல்ல, உங்களோட பேர் என்னன்னு தாமஸ் கேட்டதுக்கு தன்னோட பேர் ரக்கேல் அப்படின்னும் மறுபடியும் போய் சொல்லியிருக்கா. அந்த நேரத்துல தான் ப்ரூனோ லௌராவுக்கு போன் பண்ணி எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, எப்போ ஃபிளைட் அப்படின்னு வரிசை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, முக்கியமா ஷூட் எப்படி போச்சு அப்படின்ற விஷயத்தையும் கேட்டிருக்காரு. லௌரா ப்ரூனோ கிட்ட பேசுற எல்லா விஷயத்தையும் தாமஸ் உன்னிப்பா கவனிச்சிருந்திருக்காரு. இப்படி பேசிக்கிட்டே தாமஸோட வீட்டுக்கும் 2 பேரும் வந்து சேர்ந்திருக்காங்க. வந்ததும் தாமஸ் தன்னோட ஒய்ஃபான எல்விராவை லௌராவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. இவங்க வர வழியில குறுக்க ஒரு மான் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதுல உன்னோட வண்டி ஸ்டார்ட் ஆகல, அதை சரி பண்ணலாம் தான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எல்விரா கிட்ட தாமஸ் சொல்லவும் எல்விரா லௌரா கையில இருந்த ரத்தத்தை பார்த்துட்டு கையில ரத்தமா இருக்கு, ஏதாவது காயம் பட்டிருக்கான்னு பார்க்கலாம், உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடவும் இல்ல நான் ரொம்ப அவசரமா போய் ஆகணும், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா என்னோட கார் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு தாமஸ் கிட்ட லௌரா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கா. கண்டிப்பா நான் சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்துறேன், நீங்க உள்ள போய் உட்காருங்க, ஒரு காஃபி மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தாமஸ் எல்விரா கூட லௌராவை அனுப்பி வச்சிருக்காரு. வீட்டுக்கு போனதும் தன்னோட கைகள்ல இருந்த ரத்தத்தை ரெஸ்ட் ரூம்ல போய் கழுவ ஆரம்பிச்சிருக்கா லௌரா. அதே நேரத்துல தாமஸ் லௌராவோட காரை சரி பண்ணவும் ஆரம்பிச்சிருந்தாரு. வாஷ்ரூம் போயிட்டு வந்த லௌரா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாத்தையும் பொறுமையா பாத்துட்டு இருந்திருக்கா. காஃபி ரெடி ஆயிருச்சுன்னு தாமஸ் நீங்களும் வாங்க காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு தாமஸ்க்கும் குரல் கொடுத்துட்டு லௌராவையும் கூப்பிட்டு இருக்காங்க எல்விரா. அப்போ லௌரா கிட்ட உங்களுக்கு குழந்தைகள் இருக்கான்னு கேட்கவும் தனக்கு குழந்தைகள் இல்ல அப்படின்றத சொல்லியிருக்கா லௌரா. தனக்கு ஒரு பையன் இருக்கிறதாகவும் அவன் பேரு டேனியல், நாங்க டேனியல்னு கூப்பிடுவோம் அப்படின்னு தான் பையனை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க எல்விரா. காரோட இன்ஜினை சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண முடியுதான்னு செக் பண்றதுக்காக காருக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்காரு தாமஸ். அப்போ லௌரா யூஸ் பண்ணிட்டு இருந்த லைட்டர் அவருடைய கண்களுக்கு பட்டிருக்கு. வீட்டுக்குள்ள எல்விரா தான் பையனை பத்தி பேசிட்டு இருக்கவும் அவங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு. காலை பிக் பண்ணவங்க அங்கிருந்து தன்னுடைய பையன் போட்டோவை எடுத்து இதான் என் பையன் டேனி அப்படின்னு போட்டோவை லௌரா கிட்ட கொடுக்கவும் அந்த போட்டோவை பார்த்ததும் லௌரா அதிர்ந்து போயிருக்கா. காரணம் அந்த போட்டோல இருந்தது நாங்க ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி இறந்து போன அந்த பையன். எல்விராவுக்கு அந்த போன் கால்ல கிளாரான்னு ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க. அவங்க டேனியலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கதாகவும் டேனியல் இன்னும் இங்க வந்து சேரலன்ற விஷயத்தையும் சொல்லவும் அங்க வந்து சேரலையா, அவன் 6 மணிக்கு கிளம்பிட்டானே அப்படின்னு பதட்டமா எல்விரா பேசுறதையும் லௌரா கவனிச்சிருக்கா. அதன் பிறகு லௌரா ரொம்ப பதட்டமா அந்த இடத்த விட்டு எழுந்திருச்சு இருக்கா. அதுக்குள்ள தாமஸ் அங்க வந்துட்டாரு. கார் ரெடி ஆயிருச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லவும் எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, நான் என்னோட கோட்டை கொண்டு வரேன்னு கோட்டை எடுக்க உள்ள வந்திருக்கா. அப்போ தாமஸும் எல்விராவும் டேனிய பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க. டேனி இன்னும் அங்க போய் சேரலையா, ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போறேன்னு சொல்லிட்டு போனா, அவன் ஏன் இன்னும் அங்க போகல அப்படின்னு சந்தேகமா எல்விரா தாமஸ் கிட்ட கேட்கவும் ஒருவேளை அவன் வேற ஏதாவது பிளான் வச்சிருந்திருக்கலாம், யாராவது ஒரு பொண்ணை சந்திச்சிருக்கலாம் அப்படின்னு தாமஸ் எல்விரா கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காரு. என்னது ஏதோ ஒரு பொண்ணை பார்க்க போனானா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னும் எந்த விஷயமா இருந்தாலும் அவன் உங்ககிட்ட சொல்லாம இருந்ததே இல்லையேனோ எல்விரா தாமஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது லௌரா அவன் கவனிச்சிருக்கா. கடைசியா எல்விரா பேசும்போது அவன் எங்க இருக்கான்னு நீங்களே போன் பண்ணி கேளுங்க அப்படின்னு கொஞ்சம் கோவமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க எல்விரா. தாமஸும் டேனியலுக்கு போன் பண்றதுக்காக போன் எடுக்க அந்த பையனோட போன் அப்பதான் தன்னுடைய கோட் பாக்கெட்டுக்குள்ள தான் இருக்குதுன்ற ஞாபகமே லௌராக்கு வந்திருக்கு. பதட்டமா அங்கிருந்து அதுக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு ரூம்குள்ள போனாங்க. அதுக்குள்ள எல்விராவுடைய போன்ல இருந்து டேனியலோட போனுக்கு காலும் வந்துருச்சு. கால் வந்த சத்தம் தாமஸ்க்கும் எல்விராவுக்கும் கேட்டுச்சு. அவங்க பதட்டமா அந்த இடத்துக்கு
இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி அந்த போனை கட் பண்ணாம ரிங்க மட்டும் கட் பண்ணிட்டு அங்கிருந்த சோஃபால அந்த போனை வச்சுட்டு தாமஸும் எல்விராவும் பதட்டமா அந்த ரூம்குள்ள வந்தவங்க ஏதாவது போன் ரிங் கேட்டுச்சா அப்படின்னு லௌரா கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாம தவிச்சிருக்கா லௌரா. நான் மறுபடியும் கால் பண்றேன்னு சொல்லி எல்விரா காலும் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த சோஃபால இருந்து அந்த போனை எடுத்து பார்த்தவங்க அதிர்ச்சியா இருக்காங்க. ஏன்னா டேனியல் எப்பவுமே வெளியே போகும்போது போனை விட்டுட்டு போனதே கிடையாதான். இப்படி நடக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்குதுன்னு எல்விரா சொல்லவும் ஏதோ ஒரு அவசரத்துல போனை விட்டுட்டு போயிருக்கலாம், இதையே பெருசு படுத்துறன்னு தாமஸ் சமாளிச்சிருக்காரு. இதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா ரக்கேல், நீயே சொல்லுன்னு லௌரா கிட்ட தாமஸ் கேட்டிருக்காரு. மேற்கொண்டு அங்க நிக்க முடியாம நான் சீக்கிரம் போயாகணும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவசரமா லௌரா கிளம்பி வந்திருக்கா. ஏற்கனவே தாமஸ் கிட்ட பேசும்போது அந்த காரை தான் ஓட்டிட்டு வந்ததாகவும் குறுக்க மான் வந்ததாலதான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இருந்தா லௌரா. ஆனா சீட்ல உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணவும் சீட்டை தனக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதும் அதை கவனிச்ச தாமஸ்க்கு ஏதோ தெரியல ஒரு சின்ன சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு. இதையும் லௌரா கவனிச்சுட்டு வேகமா அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டா. அதுக்கப்புறமா தான் அவ வர வழியில நான் அவளுக்கு போன் பண்ணி நான் இருந்த இடத்த சொல்லி அந்த இடத்துக்கு அவளை வர வச்சிருந்தேன். எங்க 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோன்றது மட்டும் தெளிவா புரிஞ்சுது. இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம லௌராவும் ரொம்பவும் சங்கடப்பட ஆரம்பிச்சா. எல்லாத்தையும் நீயே பாத்துக்கொண்டு என் பொறுப்புலையும் விட்டுட்டா. நானும் கொஞ்சம் யோசிச்சு பக்கத்துல இருந்த ஊருக்கு வந்த பிறகு ஒரு ஸ்கிராப் யார்ட்ல நாங்க வந்த காரை விட்டுட்டு லௌரா ப்ரூனோவுக்கு போன் பண்ணி தான் இருக்க இடத்த சொன்னா. ப்ரூனோவும் வேற ஒரு கார் அனுப்பி வச்சாரு. அந்த கார்ல ஏறி பார்சிலோனா கிளம்பிட்டா லௌரா. போறதுக்கு முன்னாடி நம்ம சந்திக்கிற கடைசி சந்திப்பு இதுதான், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்திச்சுக்க கூடாது அப்படின்னு முடிவும் பண்ணிட்டு தான் அங்கிருந்து கிளம்பி போனா. நானும் என்னோட ஊருக்கு வந்து சேர்ந்தேன். வந்ததும் முதல் வேலையா என்னோட காரை காணுன்ற விஷயத்த போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு மிஸ்ஸிங் ஃபைலையும் ரெஜிஸ்டர் பண்ணேன். என்னோட பிசினஸ்ல நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு 10 வருஷம் ஆச்சு. கண்ணுமைக்கிற நேரத்துல இது எல்லாத்தையும் புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இதை நான் சாதாரணமா எடுத்துக்க விரும்பல. இது மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா எல்லாமே தலைகீழா புரட்டி போட்ட மாதிரி ஆயிடும். மறுநாள் காலையில வழக்கம் போல என்னோட ஆபீஸ்க்கு நான் போயிருந்தேன். குளோபல் கோடெக் மீடியா அப்படின்ற என்னோட கம்பெனியை ஏசியால அறிமுகப்படுத்துறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. நான் மட்டும் அன்னைக்கு சரியான நேரத்தை அங்க போகாம இருந்திருந்தா என்னோட பிசினஸ் ஒரு பெரிய சரிவை சந்திச்சிருந்திருக்கும். ஆனா எல்லாமே நல்லபடியா போக ஆரம்பிச்சது. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நடந்தது என்னன்றதை என் மனைவிக்கோ என் குழந்தைக்கோ தெரிஞ்சிடவே கூடாதுன்னு எனக்கு நானே ஒரு முகமுடியை போட்டுக்கவும் ஆரம்பிச்சேன். நான் நினைச்ச மாதிரியே மறுபடியும் எல்லாம் நல்லாவே தான் போயிட்டு இருந்தது. அந்த நியூஸை நான் பாக்குற வரைக்கும் டிவில டேனியல் கரேடோ மிஸ் ஆகிறான் அப்படின்ற விஷயத்தையும் அவனோட கார் நாங்க இருந்த அதே வேலையில தான் எங்கேயோ மிஸ் ஆயிருக்குன்னு அந்த வேலை முழுக்க சரடை போட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பையன் உயிரோட இருக்கானா இல்ல இறந்துட்டானான்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியல. அவங்க பேரண்ட்ஸையும் அந்த டிவில காட்டினாங்க. அவங்க அப்பா முகத்துல அப்படி ஒரு சோகம். அவருடைய சோகத்துக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சங்கடமா இருந்துச்சு. என் மனசுக்குள்ளேயே இப்படி ஒரு தப்ப இன்னொரு முறை வாழ்க்கையில பண்ணவே கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன்னு ஏட்ரியன் குட்மேன் கிட்ட சொல்லி முடிச்சாரு. அப்போ குட்மேனுக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. அவங்க பேசின அந்த கால் கொஞ்சம் மிஸ்டரியா தான் இருந்துச்சு. எதிர்முனையில இருந்து பேசிய அந்த நபர் கேட்ட கேள்விக்கு அப்படியா நிச்சயமா தான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க குட்மேன். அடுத்ததா எதிர்முனையில கேட்கப்பட்ட கேள்விக்கு ஏதாவது நல்ல விஷயம் இருந்தா அதை நானே போன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி போனையும் கட் பண்ணிட்டாங்க. ஆனா ஏட்ரியன் கிட்ட சொல்லும் போது அந்த விட்னஸ் கோர்ட்டுக்கு வந்துட்டதாகவும் அவர் யாரு என்னோட தகவல் இன்னும் தெரியலன்னோ அவரை விசாரிக்கிறதுக்காக ஜட்ஜஸ் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு குட்மேன் சொல்லவும் நான் பிலிக்ஸ்ட பேசணும்னு சொல்லிட்டாரு ஏட்ரியன். அது மட்டும் இல்லாம பிலிக்ஸ்க்கு ஏட்ரியனே காலும் பண்ணாரு. பிலிக்ஸுக்கு கால் பண்ணும்போது அவர் ஏர்போர்ட்ல இருந்தாரு. பிலிக்ஸ் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் நான் பில்போ ஏர்போர்ட்ல இருக்கேன், இப்பதான் பிளைட்டை விட்டு இறங்கி இருக்கேன் அப்படின்ற தகவலை பிலிக்ஸ் சொன்னாரு. விர்ஜினியா குட்மேன் இங்க வந்திருக்காங்க, ப்ராசிக்யூஷன் தரப்புல நம்மள நெருங்கிட்டதா சொல்றாங்க அப்படின்னு பிலிக்ஸ் கிட்ட ஏட்ரியன் பேசவும் ப்ராசிக்யூஷன் தரப்பா அப்படின்னு பிலிக்ஸ் சந்தேகமா கேட்கவும் பிலிக்ஸ் அடுத்ததா யோசிக்கிறதுக்குள்ள ஏட்ரியன் அடுத்த கேள்வியும் கேட்டாரு. எப்ப நீங்க வருவீங்கன்னு கேட்டதுக்கு இன்னைக்கு நைட் லாஸ்ட் ஃபிளைட்ல வந்துருவேன், போனை அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு குட்மேன் கிட்ட போனை கொடுக்க சொன்னார் பிலிக்ஸ். பிலிக்ஸ் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு குட்மேன் கிட்ட போனை கொடுத்ததும் போனை வாங்கின குட்மேன் 2 அடி தள்ளி போய் நின்று பிலிக்ஸ்ட பேச ஆரம்பிச்சாங்க. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பிலிக்ஸ் கேட்டதுக்கு லாஸ்ட் டைம்ல விட்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. விட்னஸ் கோர்ட் ஹவுஸ்ல தான் இருக்காரு. இன்னைக்கு நைட்டு ஏட்ரியனை விசாரிக்கிறதுக்காக அவரு கோர்ட்டுக்கு அழைக்கப்படலாம் அப்படின்ற விஷயத்த குட்மேன் சொல்லவும் நான் ஒரு முக்கியமான விஷயமா இங்க வந்திருக்கேன், இன்னும் நான் வந்து சேர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகலாம், அது வரைக்கும் ஏட்ரியனை பாத்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிலிக்ஸ் போனை கட் பண்ணிட்டாரு. ஏட்ரியனோட போனை கொண்டு வந்து கொடுத்துட்டு எல்லாமே கண்ட்ரோலா தான் இருக்கு, நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம எங்க விட்டோம் அப்படின்னு கேட்டாங்க குட்மேன். ஏட்ரியனும் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாரு. நான் என்னோட வேலைகளை பிஸியா கவனிக்க ஆரம்பிச்சேன். என்ன பார்க்க விசிட்டர்ஸ் வந்திருக்கிறதா ஆபீஸ்ல சொல்லவும்
நான் அவங்கள பார்க்க போனேன் அப்படின்னு ஏட்ரியன் சொல்லவும், யாரு போலீஸ் வந்திருந்தாங்களா அப்படின்னு குட்மேன் கேட்டாங்க. இது எந்த ஃபைலுமே இல்லையே, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஏட்ரியன் குட்மேனை கேட்டாரு. அதுக்கு எதுவும் பதில் சொல்லாம அதெல்லாம் விடுங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஏட்ரியன் சொன்னாங்க குட்மேன். ஒரு குழப்பமான மனநிலையோடவே நடந்ததை சொல்ல ஆரம்பிச்சாரு ஏட்ரியன். போலீஸ் என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருந்தாங்க, நான் கூடவே ஃபெலிக்ஸையும் தான் கூட்டிட்டு போயிருந்தேன். பியர்ஜியோட போலீஸ்க்கு டேனியல் மிஸ் ஆன இடத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள கொஞ்சம் டெப்ரிஸ் கிடைச்சிருக்கு. அந்த சிதைஞ்ச பாகங்கள் எல்லாமே 2 கார் உணர்வு மோதிக்கிறதால ஏற்பட்டதா தெரியுது. ஆனா எங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான எந்த ரெக்கார்ட்ஸுமே இல்ல. தற்செயலா டேனியலோடைய அப்பா அந்த பக்கம் வந்திருக்காரு. அந்த ஆக்சிடென்ட் ஏற்படுத்தினதா நாங்க சந்தேகப்படக்கூடிய அந்த லேடிய மிஸ்டர் தாமஸ் சந்திச்சிருக்காரு. அவங்களுக்கு உதவியும் பண்ணிருக்காரு. அவர் சொன்ன அடையாளங்களை வச்சு அந்த பொண்ணோட ஸ்கெட்சை நாங்க வரைஞ்சிருக்கோம். இந்த லேடி உங்களுக்கு தெரியுமா பாருங்கன்னு லவ்ராவோட ஸ்கெட்ச் வரையப்பட்டிருந்த அந்த ஷீட்டை என்கிட்ட காட்டினாரு அந்த இன்ஸ்பெக்டர். எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நான் ஃபெலிக்ஸ் என்ன இது அப்படின்னு நான் கேட்கவும், ஃபெலிக்ஸ் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. என்னோட கிளையண்ட் பியர்ஜிலே இல்ல, அவர் பாரிஸ்ல இருந்தாரு. அவர்கிட்ட எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் கேட்கறீங்கன்னு எனக்காக போலீஸ்ல டிஃபெண்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சாரு ஃபெலிக்ஸ். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் ஃபெலிக்ஸ் பேசினதையும் டிஃபெண்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சாரு. அந்த லேடிக்கு தாமஸ் உதவி பண்ணிருக்காரு. அப்படி ஒரு உதவி பண்ணும் போது தன்னுடைய கார் வந்துட்டு இருக்கும் போது குறுக்க ஒரு மான் வந்ததால அது மேல தெரியாம மோதிட்டதா அந்த லேடி சொல்லிருக்காங்க. அப்படி பார்த்தா 2வது காருடைய டெப்ரிஸ் அங்க எப்படி வந்துச்சு, இதுதான் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அந்த லேடி கூட யாரோ ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் கூட இருந்து இந்த ஆக்சிடென்ட மறைக்கிறதுக்கு அந்த லேடிக்கு உதவியும் பண்ணிருக்காரு. அந்த லேடி ஓட்டிட்டு வந்த கார் BMW. அந்த காரோட சொந்தக்காரர் உங்களோட கிளையண்ட் தான் அப்படின்னு என்னோட பேரை அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. ஃபெலிக்ஸ் எனக்காக டிஃபெண்ட் பண்ணி பேசவும் ஆரம்பிச்சாரு. இன்ஸ்பெக்டர், இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு நீங்க சொல்றீங்களே, அதுக்கு சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பிரைவேட் கார் பார்க்கிங்ல இருந்து இவருடைய கார் திருடப்பட்டிருக்கு. இதை நாங்க கேஸாவும் கொடுத்திருக்கோம். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நீங்க கேட்கறத பார்த்தா என் கிளையண்ட் என்னவோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அந்த ஆக்சிடென்ட்டை மறைக்க முயற்சி பண்ற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சுமத்துற இந்த குற்றச்சாட்டுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் எங்களை கேள்வி கேட்கணும்னு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஃபெலிக்ஸ் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கொஞ்சம் கடுமையா பேச ஆரம்பிச்சாரு. அந்த இன்ஸ்பெக்டரும் எங்களை சாதாரணமா விடுறதா இல்ல, அவர் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. நீங்க கொடுத்த ரிப்போர்ட்டின் படி உங்க கார் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. நீங்க பார்க்கிங் கிட்ட போ, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கார்டு எங்க, உங்களோட ரிப்போர்ட்ல அதை பத்தி எந்த தகவலுமே இல்லையே அப்படின்னு என்ன கேட்டாரு. நான் அந்த கார்டு மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு அவர்கிட்ட போய் சொன்னேன். ஃபெலிக்ஸும் எனக்காக தான் தொடர்ந்து அந்த இன்ஸ்பெக்டர் பேச ஆரம்பிச்சாரு. இன்ஸ்பெக்டர், எனக்கு ஒரு சந்தேகம், காரோட நம்பர் பிளேட்டை பத்தி சொன்னது யாரும் நான் தெரிஞ்சுக்கலாமா? மிஸ் ஆன அந்த பையனோட அப்பாவா அப்படின்னு ஃபெலிக்ஸ் கேட்டதுக்கு இன்ஸ்பெக்டர் பதில் எதுவுமே சொல்லல. அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ஃபெலிக்ஸ், அதான் நான் பார்த்தேன், அந்த பையனோட அப்பாவே கேஸையும் கொடுத்து ஒரு நம்பரையும் கொடுப்பாரு, நீங்க என் கிளையண்ட்டை கூட்டு விசாரிப்பீங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட கொஞ்சம் கடுமையா பேசவும், நாங்க எங்களுக்கு கிடைச்ச தகவலோட அடிப்படையில தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் பதிலடி கொடுத்தாரு. நீங்க நடந்ததா சொல்ற அந்த ஆக்சிடென்ட் நடக்கும் போது என்னோட கிளையண்ட் பாரிஸ்ல இருந்தாரு. நீங்க வேணும்னா அவருடைய செக்ரட்டரி கிட்ட அந்த டைம்ல எங்க இருந்தாரு, என்ன பண்ணிட்டு இருக்க டீடைல்ஸ கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஃபெலிக்ஸ் சொன்னாரு. சொன்னதோடு இல்லாம, சரி விசாரணை முடிஞ்சிருச்சுல்ல, நாங்க கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுட்டு நானும் ஃபெலிக்ஸும் அங்க இருந்து கிளம்பினோம். அங்க இருந்து கிளம்பினதும் ஃபெலிக்ஸ் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. மிஸ்டர் ஏட்ரியன், ஏன் ரொம்ப நீங்க நர்வஸா தெரிஞ்சீங்க? அந்த பையன் காணாம போனதுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்க ஏதாவது என்கிட்ட வந்து மறைக்கிறீங்களான்னு ஃபெலிக்ஸ் என்கிட்ட கேட்டதும், நான் பாரிஸ்லயே இல்ல, நான் ஒரு பொண்ணோட வேற ஒரு இடத்துல இருந்தேன். ஆனா எனக்கும் அவளுக்குமான சம்பந்தம் அதோட முடிஞ்சு போச்சு. இந்த விஷயத்த ஃபெலிக்ஸ் நான் சொன்னதும் என்கிட்ட அவர் கோவப்பட ஆரம்பிச்சாரு. அடுத்த முறை நீ என்கிட்ட சந்திக்கும் போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முழுமையா என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படியாவது வெளியே வரணும், எனக்கு உதவி பண்ணுங்க நான் ஃபெலிக்ஸ் சொன்னதுக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையும் கொடுத்தாரு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த விஷயத்துக்காக மறுபடியும் போலீஸ் என்கிட்ட வரக்கூடாது. அவங்க சந்தேகப்படுற அந்த லிஸ்ட்ல என்னோட பேர் மட்டும் வந்துடவே கூடாதுன்னு நான் சொன்னேன். அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவரு கொஞ்ச நாள்ல அதை சரி பண்ணிட்டாரு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் பாரிஸ் போலீஸ் என்ன எதுவுமே கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை அப்படின்னு நடந்த விஷயங்களை குட்மேன் கிட்ட சொல்லி முடிச்சாரு ஏட்ரியன். மிஸ்டர் ஏட்ரியன், ஃபெலிக்ஸ் உங்களோட பேரை அந்த ஃபைல்ல இருந்து நீக்கவே இல்லை. இன்னும் உங்க மேல போலீஸுக்கு சந்தேகம் இருக்கதான் செய்யுது. இந்த விஷயத்தை தான் ப்ராசிக்யூஷன் தரப்ப கையில எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த நேரத்திலையும் போலீஸ் உங்களை தேடி வரலாம். எனக்கு இன்னும் தகவல்கள் தேவை. நீங்க மறுபடியும் லவ்ராவை சந்திச்சீங்களா அப்படின்னு குட்மேன் கேட்டதுக்கு, இல்ல, அதுக்கப்புறம் நான் லவ்ராவை சந்திக்கவே இல்லை அப்படின்னு மறுத்து உறுதியா சொல்லிட்டாரு ஏட்ரியன். ஆனா குட்மேன் விடுறதா இல்ல நீங்க லவ்ராவை சந்திச்சீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு ஆணித்தரமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் குட்மேனுக்கு எப்படி தெரியும்னு சந்தேகத்தோட பார்க்க ஆரம்பிச்சாரு ஏட்ரியன்.
இந்த திரைப்படத்தோட முற்பகுதியில நிறைய விஷயங்களை ஏட்ரியன் மறைச்சுதான் சொல்லியிருந்தாரு. ஏட்ரியன் மறைச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் விர்ஜினியா குட்மேன் வெளியே கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவோட தொடர்ச்சியா அடுத்த பகுதியில ஏட்ரியன் குட்மேன் கிட்ட சிக்கனாரா, இந்த குட்மேன் உண்மையில யாரு, குட்மேனுக்கும் ஏட்ரியனுக்கும் என்ன சம்பந்தம், டேனியலுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றத முழுமையா காணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மிஸ்டர் டிஎன்விஜி தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ்.